Bible, in the 66 books, there's actually only 4 books that record the life of Jesus Christ. வேதத்தில் இருக்கிற மொத்தம் 66 புத்தகங்கள்ல 4 புத்தகங்கள்ல இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின வரலாறு வருகிறது. And everything in the Old Testament points to Jesus Christ. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்கிறது. And Jesus Christ points to the Father. இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவை நோக்கி இருக்கிறார். Right? But then when you read the 4 gospels, இந்த 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது, you know, like each of the 4 guys, they wrote for a different audience, they wrote in different times. இந்த 4 நபர்களும் வித்தியாசமான சூழ்நிலைகளில் வித்தியாசமான காலங்களில் எழுதி இருக்கிறார்கள். So when you read them separately, it kind of doesn't make sense. தனித்தனியாக வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு கோர்வையாக அது வராது. Like my dad said, for instance, John starts off by saying Jesus went and turned the tables. யோவான் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஆலயத்துக்கு சென்று அந்த மேஜைகளை எல்லாம் அவர் திருப்பி போடுகிறார். But then when you read in Luke, it kind of happens right before the crucifixion. லூக்காவிலே வாசிக்கும் பொழுது சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அது நடக்கிறது போல் வருகிறது. So now it gets a little bit confusing. ஆக நமக்கு அது குழப்பமாக இருக்கிறது. So the thing to do is you need to read these gospels in the order, the historical chronological order that it happened. என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 சுவிசேஷங்களையும் நாம் கால அட்டவணையின்படி வாசிக்க வேண்டும். And so the purpose of this study that we're going to be doing is to bring a better understanding of how the gospels connect with each other. ஆக நாம் செய்ய போகிற இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக இந்த சுவிசேஷங்களை நாம் இணைத்து பார்க்க போகிறோம். Bible scholars would use the phrase the harmony of the gospels. வேத வல்லுனர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த சுவிசேஷங்களுடைய ஒரு நல்ல இணைப்பு என்று சொல்லலாம். Or you may see the word synoptic gospels. Synoptic gospel என்று சொல்லுவார்கள். And if you read it carefully, only Matthew, Mark and Luke are synoptic gospels. John was written almost 60 years after Jesus went back to heaven. இந்த மத்தேயு, மார்க், லூக்கா சுவிசேஷம் இருக்கிறது. இதுதான் synoptic gospel என்று சொல்லுகிறார்கள். யோவான் அதை பிற்காலத்தில் எழுதுகிறார். So each of them wrote to a different audience. So we're going to read these gospels in the story of Jesus in the way they happened. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறை நாம் அது நடந்த விதமாகவே நாம் அதை வாசிக்க போகிறோம். So the main objective of this study is going to be trying to understand the reason why he came. It is for us. இந்த ஆராய்ச்சியுடைய முக்கியமான காரியம் என்னவா இருக்கிற பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And he came because he loves us. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறபடியால் தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். And so when we understand why he did what he did, அவர் என்ன செய்தார் எதற்கு செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, the main objective is to make us fall in love with Jesus once again. Amen. நாம் அவரை மறுபடியுமாக அவருடைய நேசத்தில் நாம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக தான். If not, many times we just come, we read the Bible, we just carry on, but we don't really understand. நாம் அநேகர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்போம், சரியாக புரிந்து கொள்ளாமல் செய்வோம். So if you read the Bible, it starts off with the story of a man called Abraham. God calls him. வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை குறித்து அங்க பார்க்கிறோம். And then the Old Testament ends in the book of Malachi. பழைய ஏற்பாடு மல்கியா புத்தகத்திலே முடிவடைகிறது. So there's about Abraham was called around 2091 BC. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் 2091 BC ல வாழ்ந்திருக்கிறார். And Malachi about 430 BC. மல்கியா 430 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார். And so we have a total of about 1600 years. ஆக 1600 வருடங்கள் இதிலே இடைப்பட்டது வருகிறது. Right, that's the Old Testament. அது பழைய ஏற்பாடு. That'll be in every Bible that you have. ஒவ்வொரு வேத புத்தகத்திலும் அது இருக்கிறது. And the New Testament is actually much shorter. புதிய ஏற்பாடு it's shorter. அதனுடைய காலம் மிகவும் குறுகியது. It's only about 53 years. 53 வருஷங்கள் தான் அது வருகிறது. It starts with the life of Jesus and John the Baptist. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பிக்கிறது. And it kind of ends when Paul the apostle gets killed. That's kind of when the history of the ends. பவுல் அப்போஸ்தலன் மரிக்கும் பொழுது அது முடிவடைகிறது. So that's about AD 59. கிறிஸ்துவுக்கு பிறகு 59 வருஷத்துல அது நடக்கிறது. Right, so it's about 53 years. ஆக மொத்தமாக அது 53 வருஷங்கள் தான் வருகிறது. And the gospels that we read, the 4 gospels that we have, நமக்கு இருக்கிற அந்த 4 சுவிசேஷங்கள் இருக்கிறதே, so that kind of goes over like maybe AD 26 to AD 30. அது அந்த 26 கிறிஸ்துவுக்கு பின் இருந்து 30 கிறிஸ்துவுக்கு பின் அதிலே முடிவடைகிறது. So now some of you may be thinking, how come you say AD 30? எப்படி இது கிறிஸ்துவுக்கு பின் 30 வருடங்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? Because we know that when Jesus died he was 33 years old. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவருக்கு 33 வயது. So if Jesus was born, he should have been born in 0 AD. அவர் கிறிஸ்துவுக்கு பின் என்று வருகிறதே அதிலே 0 அதிலே அவர் பிறந்திருப்பார் என்று நினைக்கலாம். So how doesn't make sense? இதுல நமக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை. All right, so let me explain. நான் இதை விளக்குகிறேன். When Jesus was born, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது the world was using the Roman calendar. இந்த உலகம் ரோமாபுரியினுடைய அவர்களுடைய காலண்டரை
பிரயோஜனப்படுத்திக் And the கொண்டிருந்தார்கள். Roman calendar was set from the time the city of Rome was built. இந்த ரோம் பட்டணம் கட்டப்பட்டதே அப்பொழுதிலிருந்து தான் இந்த ரோமன் கேலண்டர் And the உபயோகப்படுத்தப்பட்டது. city of Rome was a big, it was a very, it was a world power at that time. இந்த ரோம் பட்டணம் இருக்கிறதே இதுதான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த மிகப்பெரிய It was a small city. அது சின்ன பட்டணம் தான். But it was the whole world, because they had a big empire. Everybody started following the Roman calendar. ஆனால் அவர்கள் எல்லாரும் உலகம் முழுவதும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால அங்கே ரோமாவுடைய காலண்டர். So if you calculate from the time the city of Rome was built as 0, இந்த ரோம் பட்டணம் கட்டப்பட்ட நாள்ல இருந்து ஆரம்பிப்போம் என்று சொன்னால் Jesus was born about 735 years after that. இயேசு கிறிஸ்து 735 ஆண்டுகள் அதற்கு பிறகு பிறந்திருக்கிறார். Right? So if you use that same calculation, according to 2019, we will all be in the Roman year 2751. அந்த கால அட்டவணையை நாம் பிரயோகிப்போம் என்று சொன்னால் 2751வது ஆண்டிலே நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். So now we know that every culture, every religion, sometimes they have their own calendar. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு பின்னணிக்கும் ஒரு காலண்டர் இருக்கிறது. Right? The Chinese have their calendar, the Tamil have their calendar, the Telugu people have their calendar. சீனாவுக்கு ஒரு கால அட்டவணை இருக்கிறது, தமிழுக்கு, தெலுங்குக்கு இப்படி தனித்தனி கால அட்டவணைகள் இருக்கிறது. So Rome had their calendar, and that's what Jesus was born 735 years after that. ரோமாபுரியினருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலண்டர் இருந்தது 735 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு அப்படி பிறந்தார். But in the Middle Ages, what we call in the Middle Ages, around between 5th and 15th century AD, இந்த 15வது நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின் இந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறது. அதுல என்ன நடந்தது என்று பார்க்கலாம். Christianity started spreading around the world. கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவுகிறது. Mainly because of the Europeans. இந்த யூரோப் கண்டம் அதன் மூலமாக. Right? And so what they did was they started introducing something called a Christian calendar. அவர்கள் இங்கே கிறிஸ்தவ கால அட்டவணையை அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். Right? And so that had the 365 days. அதிலே 365 நாட்கள் வருகிறது. But they made a mistake. அதிலே ஒரு சிறிய தவறை செய்து விடுகிறார்கள். They did not calculate the birth of Jesus correctly. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் சரியாக Though this was supposed to be a Christian calendar, they were about 4 to 5 years off. அதிலே கிறிஸ்தவ காலண்டராக அது இருந்தாலும் அதிலே 4 லிருந்து 5 வருடங்கள் அதிலே. So according to the Christian calendar, Jesus was actually born between 4 and 6 BC. இந்த கிறிஸ்தவ கால அட்டவணையின்படி பார்ப்போம் என்று சொன்னால் 4 லிருந்து 6 கிறிஸ்துவுக்கு முன் அந்த வருஷத்துல அவர் பிறக்கிறார். So Jesus was kind of born before he was born. அவர் பிறப்பதற்கு முன்பாக பிறந்தார் என்பது போல வருகிறது. See, the thing is, because God doesn't have a beginning or the end, humans, we put a calendar. ஏனென்றால் தேவனுக்கு துவக்கம் இல்லை முடிவும் இல்லை, நாம் தான் அந்த கால அட்டவணையை போடுவோம். We have today, tomorrow, birthdays, the anniversaries. God is eternal. நமக்கு தான் நேற்று, இன்று, நாளை, பிறந்த நாட்கள் அதெல்லாம் நாம் செய்கிறோம். தேவனுக்கு அது கிடையாது. So the people were trying to put a date on when he was born, and they couldn't even get that right. ஆக மக்கள் அவர் பிறந்ததை ஒரு நாளாக கொண்டு வரணும் என்று பார்த்தார்கள், அவர்களால் முடியவில்லை. So Jesus was not born in 0 AD, he was born 4 or 5 years before that. கிறிஸ்துவுக்கு பின் என்று வருகிறதே, அதிலே அந்த சரியான நாளில் அவர் பிறக்கவில்லை, அதற்கு முன்பாக 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்னே கிறிஸ்து பிறந்துட்டார். That's the beauty of it, okay? That's my Jesus. Amen. All right. So what we're going to do is we're going to see that Jesus had a pattern for his ministry. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே ஒரு ஒழுங்கை அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். You know, like we talked about, when you read the gospels individually, இந்த சுவிசேஷங்களை தனித்தனியாக நாம் வாசிக்கும் பொழுது some of the parts will say, and then he said, let's go to the other side. பின்பு அவர் சொன்னார், நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அப்படி வருகிறது. So then you're thinking, where was he first? அப்ப அவர் முன்பாக அதுக்கு முன்பாக எங்கே இருந்தார்? But where did he go after that? அதற்கு பிறகு எங்கே போனார்? Because the next chapter will say something else. என்ற அடுத்த அதிகாரம் வேற ஒரு சம்பவத்தை சொல்லும். Because most of the writers of the gospel, இந்த சுவிசேஷங்களை எழுதினவர்கள், they were either writing down what the disciples told them. சீஷர்கள் அவர்களுக்கு சொன்னதை வைத்து எழுதி இருக்கிறார்கள். Like for instance, Mark was writing down what Peter shared with him. மார்க் அவர் பேதுரு அவருக்கு என்ன சொன்னாரோ அதை குறித்து எழுதி இருக்கிறார். And John was writing like 60 or 70 years after everything happened. இவைகளெல்லாம் நடந்து முடிந்த பிறகு 60 70 ஆண்டுகளுக்கு பிறகு யோவான் எழுதுகிறார். So it's kind of like, you know, like when you go on a vacation, நாம் எங்கயாவது வெளியே ஊர்களுக்கு செல்வோம் என்று சொன்னால், and then you come back and you look at the photos. திரும்ப நாம் வந்து you look at the photos that you took. நம்முடைய புகைப்படங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், right? And it's not really in order. Oh yeah, we went there. Oh yeah, we went. So you're remembering what happened. நாம எங்கே சென்றோம் என்ன செய்தோம் என்று நாம் நினைவு கொள்வோம். So that's what was happening when the gospel writers were writing the gospel. இதுதான் சுவிசேஷம் எழுதினவர்கள் எழுதும் பொழுது நடந்தது. Right? So they were kind of creating snapshots of different events that happened in Jesus' life. அவங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த வித்தியாசமான சம்பவங்களை அவர்கள் நினைவு கூர்ந்து எழுதுகிறார்கள். So it could be easily confused to think that Jesus was just wandering about the whole country. இயேசு கிறிஸ்து அந்த தேசம் முழுவதும் அவர் சுற்றித் திரிந்ததை நாம்
But he was not just wandering around aimlessly. அவர் சும்மா சுற்றி திரியவில்லை. He had a purpose and a plan for every step that he took. அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் தெளிவும் இருந்தது. All the movements, all the travels that Jesus did, everything was ordained by prophecy. அவர் செய்த ஒவ்வொரு பயணங்களும் தீர்க்கதரிசனத்தின் படி நடந்தது என்பதை பார்க்கலாம். Nothing happened without the will of God the Father. தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல் ஒன்றுமே நடக்கவில்லை. Everything was in sync with what God had already planned. தேவன் முன்பாக என்னத்தை தீர்மானித்தாரோ அதன்படி சரியாக நடந்தது. We're going to see that God is a God of order, God is a God of timing. நாம் தேவன் சகலத்தையும் ஒழுங்காக செய்கிறவர், அவர் நேரத்தின்படி செய்கிறவர். So this is the map of how the place would have looked like when Jesus was around. இயேசு கிறிஸ்து அங்கே சுற்றித் திரிந்தாரே, அப்பொழுது அந்த இடங்கள் எப்படி இருந்தது என்பதை இந்த மேப்ல நாம் பார்க்கலாம். All right, so there are some places like we start with Bethlehem. சில இடங்கள் இருக்கிறது. அதுல பெத்லகேம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். That's where he was born. அங்கே தான் அவர் பிறந்தார். About 5-6 miles to the left of Bethlehem you see Jerusalem. அங்க இருந்து 5-6 மைல்கள் பக்கத்திலே எருசலேமை நாம் பார்க்க முடியும். Then you see Bethany. அதன் அருகில் பெத்தனியை பார்க்கலாம். Bethany is where Lazarus, Mary and Martha were. அங்கே தான் லாசரு, மரியாள், மார்த்தாள் அங்கே அவர்கள் இருந்த பட்டணம். So you பட்டணம். will see these names often, right? And then you go to the north. இந்த பெயர்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அங்க வடக்கே போகும் பொழுது see Nazareth where Jesus grew up. அங்கே தான் அந்த நாசரேத் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம். And a little north of Nazareth you see Cana where he had his first miracle, water into wine. இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் அந்த கானா ஊர் இருக்கிறது, அதுவும் அருகாமையில் தான் இருக்கிறது. Then a little further north you see Capernaum. அதற்கு மேலாக பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கப்பர்நகூம் அந்த பட்டணம் இருக்கிறது. Where you see Peter's mother-in-law. பேதுருவுடைய மாமியார் இருந்தார்களே அந்த இடம். And the people lowering the man who திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்களே ஒரு வீட்டு கூரையின் மேல், அதெல்லாம் அங்கே நடந்தது. It all happens in Capernaum. Then you see the region of Samaria. அதுக்கு பின்பாக அந்த சமாரியாவை சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்கலாம். These are just some of the names, okay? Samaria was not a town, it was kind of like a region. சமாரியா ஒரு தனி பட்டணம் அல்ல, அது ஒரு சுற்றுப்பரப்புள்ள ஒரு இடம் என்று சொல்லலாம். Then you see the region of Decapolis. அந்த தெக்கப்போலி பட்டணங்கள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். Decapolis means 10 cities, that's why you have the word Deca. தெக்கப்போலி என்று சொல்லும்போது அந்த 10 பட்டணங்கள் வருகிற பதத்தில் அது வருகிறது. You would have read that name when Jesus went to drive out the man who had a legion of demons in him. அந்த லேகியோன் பிடித்தவனை இயேசு கிறிஸ்து போய் விடுவிக்கிறாரே, அது அந்த இடத்துல தான். And what else do we have? And then you see the Sea of Galilee. Most of his ministry was in or around the Sea of Galilee. அந்த கலிலேய கடல் இருக்கிறது, அதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்கள் அநேக ஊழியங்களை அவர் அங்கே செய்தார். So Jesus roughly covered only about 100 miles or 60 miles wide. 100 miles north, 60 miles wide. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். 100 மைல்கள் வடக்கையும் 60 மைல்கள் அதை சுற்றியும் தான் அவர் செய்திருக்கிறார். That's it. About 3 years of ministry. That's all he was able to do. 3 வருட ஊழியங்கள்ல இவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். But then the impact that his life and his ministry has more than 2000 years later is astounding. ஆனால் அவருடைய வாழ்க்கையும் அவர் செய்த ஊழியங்களும் 2000 வருஷங்களுக்கு பின்பாகவும் அது சிறந்த விதத்தில் பேசப்படுகிறது. So it just goes to show that when you are walking according to the will of God, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது God can use that. Amen. தேவன் நம்மை பிரயோஜனப்படுத்த முடியும். So through this study we're also going to see how Jesus' early life with his family, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப வாழ்க்கை, அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, அதை குறித்து நாம் பார்க்கலாம். Then we're going to see how he launched his ministry kind of like in the south, எப்படி அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் என்பதை குறித்து எல்லாம் பார்க்கலாம். around his neighboring town, அருகாமையில் இருக்கிற பட்டணங்கள்ல எப்படி செய்தார். And we will see that many of his disciples were actually people that he knew or even related to him. அவருடைய சீஷர்களில் ஒரு சிலர் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களும் அவருக்கு உறவினர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். And then we're going to break it down from Jesus' public ministry to the first and the second Passover. அந்த முதலாம் இரண்டாம் பஸ்கா பண்டிகையை ஒட்டிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியரங்கமான ஊழியத்தை குறித்து பார்க்கலாம். And then from the second to the third Passover. பின்பு அந்த இரண்டாம் மூன்றாம் பஸ்காவுக்கு நடுவில் அவர் செய்த ஊழியம். And then from the third to the last Passover week. அந்த மூன்றாவது இருந்து கடைசி பஸ்கா வரைக்கும் நாம் பார்க்கலாம். And then the last Passover week to crucifixion. அந்த கடைசி பஸ்காவில் இருந்து அவருடைய சிலுவை பாடு வரைக்கும். And then the resurrection, appearances and ascension. அதற்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல், மக்களுக்கு காட்சி கொடுத்தது, பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. See, the introduction to Jesus in the Gospels, சுவிசேஷங்கள் வர்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் முன்னுரையை பார்க்கலாம். Only Luke and John kind of introduce the gospel for what it is. லூக்காவும் யோவானும் தான் இதை சரியாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள்
அறிமுகப்படுத்துகிறார்கள். Now Luke was a Gentile doctor. He was not a Jew. He was not a Hebrew man. லூக்காவை பார்க்கிறோமே, அவர் வந்து ஒரு புறஜாதி இனத்தை சேர்ந்த ஒரு மருத்துவராக And he was இருக்கிறார். writing to a Gentile. அவர் ஒரு புறஜாதிக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். And Luke has the most accurate, most historical record of what Jesus' life was. லூக்காவுடைய புத்தகத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை குறித்த ஒரு துல்லியமான காரியங்கள் இருக்கிறது. Scholars have divided all the events that happened in Jesus' life to about 186 significant events. வேத வல்லுனர்கள் 186 பகுதிகளாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரிக்கிறார்கள். And out of the 186, 119 of them are actually from the book of Luke. அதிலே 186ல 119 லூக்காவுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. So let's go to Luke chapter 1 verse 3. லூக்கா முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Verse 3 says, "It seemed fitting for me as well, having investigated everything carefully from the beginning, to write it out for you in consecutive order, most excellent Theophilus, so that you may know the exact truth about the things you have been taught." ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. So Luke set out to write a very specific, detailed account of Jesus' life. ஆக லூக்கா சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷித்த ஒரு காரியங்களை நான் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். He wanted it to be in order. He wanted it to be as accurate as possible. அதை சரியாகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் எழுத வேண்டும் என்றும் சொல்லுகிறார். We see that John wanted to point Jesus as the Son of God, as one who came to bring glory to the Father. யோவானை பார்க்கிறோமே, அவர் வந்து இயேசுதான் தேவகுமாரன், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர் என்றது போல எழுதுகிறார். Look at John 1:1. யோவான் 1:1 வாசிப்போம். These verses we kind of know a lot. நமக்கு இந்த வசனங்கள் நன்றாக தெரியும். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. Verse 14, "And the Word became flesh and dwelt among us, and we saw his glory, glory as the only begotten from the Father, full of grace and truth." ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Okay, so John kind of summarizes the purpose of Christ's life and defines the reason why he came and where he came from. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எங்கிருந்து வந்தார் என்பது போல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் யோவான் இங்கே எழுதுகிறார். So if you need an introduction to where Jesus came from or who he is, these verses are it. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார், எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு இந்த வசனங்கள் உதாரணம். John chapter 1 from verse 1 to 18. யோவான் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. Many people actually memorize those verses because those are powerful words. இதை அநேகர் நாம் மனப்பாடமாய் சொல்ல நாம் பிரியப்படுவோம், ஏனால் அது வல்லமை நிறைந்த வசனங்கள். And then we go into the book of Matthew. He starts off with the genealogy, and Luke also mentions it in chapter 3. மத்தேயு எழுதின புத்தகத்துக்கு நாம் போவோம் என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். Sometimes when you're reading the genealogy, you kind of get bored as to like, what is all these names? There's so many names and generations and so and so and so and so's father. சில நேரங்கள் இந்த வம்ச வரலாறை நாம் வாசிக்கும் போது நமக்கு சோர்ந்து போய் விடுவோம். என்றால் இவருடைய தகப்பன் இவர் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். So why do we have these genealogies mentioned in these gospels? ஏன் இந்த வம்ச வரலாறு இந்த சுவிசேஷங்களில் கொடுக்கப்பட வேண்டும்? See, for a Jewish person, they took pride and they took their identity from where they came from. ஒரு யூதராக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அடையாளம் என்ன, அவருடைய மூதாதையர்கள் யார் என்பதை சொல்வதுதான் அவர்களுக்கு That அடையாளம். was big for them. அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். It was they traced their history all the way back to Abraham through the 12 tribes. That was their identity. இந்த 12 கோத்திரங்கள் வழியாக அவருடைய பின் சென்று ஆபிரகாமிடத்தில் வேரிலிருந்து அவர்கள் வருகிறார் என்பதை அவர்கள் காண்பிக்க விரும்புவார்கள். So who you were in the Jewish community depended on who you belonged to in the past. இந்த யூத கோத்திரத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாரிடத்திலிருந்து வருகிறார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு தெரிய வேண்டும். So the genealogies were written by Matthew and by Luke to establish Jesus' place in the Jewish community. இந்த வம்ச வரலாறை குறித்து சுவிசேஷங்களில் வருவதனால் இயேசு கிறிஸ்து இந்த யூதராக பிறந்தார் என்பதற்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. And then both genealogies pointed him connected to David. இந்த ரெண்டு வம்ச வரலாறுலையும் பார்க்கலாம், அது தாவீதுல போய் அது நாம இணைக்கிறது. Right? Matthew starts off with Abraham to David and then to Joseph. மத்தேயு ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆபிரகாமிலிருந்து தாவீதிலிருந்து பின்பு யோசேப்புக்கு வருகிறார். So now why does Matthew start in Abraham? ஏன் மத்தேயு ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? Because Matthew was a Jew. ஏனென்றால் மத்தேயு யூதராக இருந்தார். And he was writing to a Jewish audience. அவர் யூதர்களுக்கு தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். Whereas Luke traces his genealogy all the way back to Adam.
ஆனால் லூக்காவுடைய சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது அவர் அப்படியே ஆதாமுக்கு கொண்டு போய் விடுகிறார். Luke was a Gentile. லூக்கா ஒரு புறஜாதியா இருந்தபடினால And he was writing to a Gentile crowd. புறஜாதியாருக்கு தான் அவர் அதை எழுதுகிறார். And so he was connecting it all the way back to the first man. அதனால தான் அவர் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அதை இணைக்கிறார். Right? So for a Jewish person, their genealogy, their dynasty, it was very important. ஆக ஒரு யூதருக்கு அவருடைய யூத குலம் அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது மிகவும் முக்கியம். But the sad thing, ஆனால் இதுல கவலையான விஷயம் என்ன? when the Romans destroyed the city of Jerusalem, எருசலேமை ரோமாபுரியினர்கள் அவர்கள் அழித்த பொழுது all the records of all these genealogies were destroyed. இந்த வம்ச வரலாறுகள் அடங்கிய அவர்கள் எல்லா அந்த வரலாறும் அழிந்து போய்விட்டது. So the only genealogy of a Jewish man that we have would be the genealogy of Jesus Christ. ஆக இதிலே கிடைக்கிற ஒரே ஒரு வம்ச வரலாறு இதிலே மீந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மட்டும்தான். That's the only Jewish person that we have traced all the way back to Adam, traced all the way back to Abraham. இந்த ஒரு யூதருக்கு மட்டும்தான் ஆபிரகாம் வரைக்கும் வம்ச வரலாறு காண்பிக்க முடியும், ஆதாம் வரைக்கும் வம்ச வரலாறு காண்பிக்க முடியும். That's the only one that matters. இது ஒரே விஷயம் மட்டும் தான் நமக்கு காரியம். If you go to Israel or you meet a Jewish person, நீங்க இஸ்ரவேலுக்கு போவீர்கள் என்று சொன்னாலோ ஒரு யூதரை சந்திப்பீர்கள் என்று சொன்னாலோ they may tell you they're from the tribe of Benjamin or they're from the tribe of Judah. அவர்கள் நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் யூத கோத்திரத்தான் என்று சொல்வார்கள். And if you ask them, how do you know? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டீர்கள் என்றால் they would just say it was passed down from generation to generation just by word of mouth. அது அவர்களுடைய காலம் காலமாக அவர்களுக்கு பேச்சு வழியாக அது வந்தது என்று சொல்வார்கள். There's no historical evidence to it. அதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் அவர்களிடத்தில் இல்லை. But the genealogy of Jesus still remains. Amen. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. And then the next event that we see is the announcement of the birth of Christ and the birth of John the Baptist. அடுத்து என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனை குறித்த பிறப்பின் செய்தியை. Now these stories we all know, we're very familiar with it, so we're just going to skim through it. இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும், ஆனால் வேகமாக போய்விடலாம். Right? And Mary was a virgin, she was living in the Nazareth, and the angel appears. மரியாள் கன்னிகையாக இருக்கிறார், ஒரு தூதன் வந்து காட்சி கொடுக்கிறான். Zachariah was a high priest and he was inside the holy of holies. The angel appears and tells him that your wife is going to have a child. சகரியா ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அங்கே தேவாலயத்திலே அவருக்கு தூதன் வந்து அவரை சந்திக்கிறார். Right? So the importance of John in this story, இந்த சம்பவங்கள்ல யோவானுடைய முக்கியத்துவம் என்ன? he leads the way for Christ. அவர் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். So one person, they both fulfill prophecy, both John and Jesus. யோவான் ஸ்நானகனானவரும் இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிறார்கள். But one leads way to the other. John leads way for Christ and Christ fulfills the prophecy. ஆனால் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து எல்லா தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றுகிறார். The next event that we see is Mary visits Elizabeth and John is born soon after that. அடுத்ததாக பார்க்கிறோம், மரியாள் எலிசபெத்தை போய் சந்திக்கிறார்கள், அதுக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். Now we know that she had to travel to Jerusalem where Elizabeth would have been. எலிசபெத் அங்க எருசலேமில் இருக்கிறார்கள், இவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்து அவர்களை போய் சந்திக்க வேண்டும். And how did Mary find out that her old cousin was pregnant? எப்படி மரியாளுக்கு தெரியும் எலிசபெத் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று? God sent an angel to tell her. அதை ஒரு தூதன் வந்து அதை அறிவிக்கிறார். They didn't have Instagram, they didn't have Facebook back then. God himself sent a messenger saying, by the way, your cousin's also pregnant. அவர்களிடத்தில் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை, ஆனால் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். And it says Mary left immediately to go see her cousin. மரியாள் உடனே சென்று அவர்களை பார்க்கிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். And she goes and she sings a song all referencing verses from the Old Testament. பழைய ஏற்பாட்டின் வசனங்களை வைத்து அங்கே போய் ஒரு பாடலையும் மரியாள் பாடுகிறதை பார்க்கிறோம். So the angel appears to Joseph. யோசேப்புக்கு தேவதூதன் வருகிறார். Now this story is found in Matthew. இது மத்தேயுவிலே வருகிறது. Now if you read the Christmas story, Matthew tells it from Joseph's perspective. இந்த கிறிஸ்மஸ் விஷயமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு யோசேப்பை மையப்படுத்தி அந்த சம்பவங்களை அவர் சொல்கிறார். And Luke tells it from Mary's perspective. லூக்கா எழுதும்போது அதை மரியாளுடைய முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்கிறார். Now if you read the book of Luke, Luke actually includes a lot of women. லூக்காவுடைய புத்தகத்தில் பார்க்கிறோம், அவர்கள் अनेक பெண்களை அதிலே சொல்கிறார். Right, because in that Old Testament Jewish culture, women did not have a significant role. என்றால் பழைய ஏற்பாட்டில் யூத கலாச்சாரத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. Right, he mentions the widow of Nain. அவர் அதிலே நாயின் ஒரு விதவையை குறித்து சொல்கிறார். He mentions the lady with the 2 coins. அந்த 2 வெள்ளி காசுடைய அந்த பெண்ணை குறித்து சொல்கிறார். And he keeps going on. He adds a lot of women in Jesus' story. அப்படி அவர் अनेक இயேசு கிறிஸ்துவின் வரலாறிலே अनेक பெண்களை குறித்து சொல்கிறார். Right, so we see the story of
the Christmas from Joseph's perspective in Matthew. இதை யோசேப்பை வைத்து எப்படி முக்கியத்துவம் வருகிறது என்பதை குறித்து மத்தேயுவில நாம் பார்க்க முடியும். Right? And so we know that Joseph was wanting to send her away, divorce her silently. அவர் அமைதியாக மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். Right? But then an angel appears to him and says, "You will name the son Jesus." ஆனால் ஒரு தூதன் வந்து யோசேப்பினிடத்தில் அந்த குமாரனுக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். And so Jesus is actually the Greek of the Hebrew word Joshua. இயேசு என்ற பதம் வருகிறது, அது எபிரேய பாஷையில யோசுவா என்ற பெயர் வருகிறது. அதுதான் Joshua, we get Yeshua. யோசுவா தான் யெசுவா என்று சொல்கிறோம். Yeshua becomes Jesus. யெசுவா தான் இயேசு என்று மாறுகிறது. They're all kind of interchangeable names. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று சம்பந்தமுள்ள பெயர் தான். And the basic idea is the meaning of that name is the Lord is salvation. அதோட அர்த்தம் என்ன? தேவனினுடைய ரட்சிப்பு. இதுதான் அதுல வருகிற. Right? And then we also read in the book of Luke that Joseph kept Mary a virgin. நாம் லூக்காவில பார்க்கிறோம், இயேசு பிறக்கும் வரை மரியாளை கன்னிகையாக தான் வைத்திருக்கிறார் யோசேப்பு. Right? So that's a weird scientific thing that a virgin became pregnant and a virgin gave birth to a child. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறாள். And after that, if you read like in Mark, it talks about Jesus' brothers and sisters. மார்க்ல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை குறித்து பார்க்கிறோம். So we can estimate that Jesus had at least 4 brothers and 2 sisters. இவைகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்ததாக நாம் சொல்லலாம். So he was the oldest of 7 children. 7 பிள்ளைகள்ல இவர்தான் மூத்தவர். In a lot of movies and a lot of stories they always show Joseph dying immediately after Jesus was born. அநேக படங்கள்லயும் கதைகள்லயும் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே யோசேப்பு மரித்தது போல காண்பிப்பார்கள். I don't think so, because he was a young man, he was a carpenter, so he probably stuck around for a long time. என்ற அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ற அவருடைய தந்தை வந்து ஒரு கார்பெண்டராக இருந்தார். அவர் அநேக வருஷம் இருந்திருப்பார். Right? So the message that we get from Mary and Joseph's life, யோசேப்பும் மரியாளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது? that they were true believers. அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள். Now their faith in God, their belief in God cost them something. அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் விலைக்கிரம் செலுத்த வேண்டியிருந்தது. Right? People ostracized them, the society did not like them. அவர்களை சுற்றி இந்த சமூகத்துக்கு அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். There was a lot of sacrifice that they had to do with all the traveling. அவர்கள் செய்த பிரயாணங்கள்ல அவர்கள் செய்ய வேண்டிய தியாகங்கள் அநேகம் இருந்திருக்க வேண்டியது. Faith comes with a cost a lot of times. விசுவாசம் இருக்கும் பொழுது அங்கே நாம் விலைக்கிரம் செலுத்த வேண்டியது அவசியம். Joseph and Mary believed despite their lack of understanding what's happening. அவர்களுக்கு அது சரிவர புரியாமல் இருந்தாலும் ஆனால் அவர்கள் அதுக்கு சரியாக ஒப்பு கொடுத்திருந்தார்கள். Because all of a sudden an angel comes and says go to Egypt. ஏனென்றால் திடீர்னு வந்து தூதன் வந்து எகிப்துக்கு போங்க என்று சொல்லுகிறான். Another angel comes and says no, go to Nazareth. இங்கே போக வேண்டாம், நாசரேத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறான். So they had to just follow it without understanding what was happening. அவர்களுக்கு இருந்த புரிதலை கொண்டு தான் அவர்கள் இதை கீழ்ப்படிய வேண்டும். They took it one day at a time and God blessed them for it, and we are blessed because of their faith. அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதற்கு கீழ்ப்படிகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்ததனால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Amen. ஆமென். Event number 5, the birth of Jesus Christ. ஐந்தாவது விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். Right, this is in Luke chapter 2 verse 1 through 20. லூக்கா 2வது அதிகாரம் 1 லிருந்து 20 வரை வருகிறது. Remember we said that everything that Jesus did was according to prophecy. இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு விஷயமும் முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி. Even him being born in Bethlehem was prophesied by Micah in chapter 5 verse 2. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்பது மீகாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வருகிறது. And then it says an angel appeared, the shepherds were watching the flocks outside in the fields. அதன் பிறகு பார்க்கிறோம் ஒரு தூதன் அங்கே வருகிறான், மேய்ப்பர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். Now historically speaking, the shepherds would take the sheep outside only between the months of March and November. வரலாற்றுப்பூர்வமாக பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு இந்த மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் தான் எடுத்து செல்வார்கள். Between March and November, so we had about 9 months. மார்ச்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அவைகளை எடுத்து செல்வார்கள். அதுல 9 மாசம் இடைப்பட்டது வருகிறது. Right, so Jesus could have been born any time between March and November. ஆக இயேசு கிறிஸ்து மார்ச் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை இது இடைப்பட்ட காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் பிறந்திருப்பார். It could have been September, it could have been August, it could have been July. அது செப்டம்பரா இருக்கலாம், ஆகஸ்டா இருக்கலாம், ஜூலையாக இருக்கலாம். But we celebrate Christmas in December. ஆனா நாம் கிறிஸ்மஸை டிசம்பர்ல தான் கொண்டாடுகிறோம். I challenge you this year, celebrate Christmas in July. Put the Christmas tree in your house in July. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நீங்க ஜூலைல கிறிஸ்மஸை கொண்டாடுங்க பார்ப்போம். People come, என்ன பிரதர் என்னங்க ஆச்சு உங்களுக்கு ரிவைவல் சர்ச்ல போய் மண்டகாலி ஆயிடுச்சா? இல்ல பிரதர், எழுப்புதல் வந்துருச்சு. We celebrate Christmas whenever we want. Because Jesus is, amen. We celebrate Christmas whenever we like because Jesus was born for us. We don't know when he was born. நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கிறிஸ்மஸை கொண்டாடி கொள்ளலாம். ஏனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார் என்பது நமக்கு தெரியாது. Right? Every day is Christmas for a Christian, man. ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா நாளுமே கிறிஸ்மஸ் தான். Amen. ஆமென். Aren't you happy that Jesus was born for you?
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? So let's go to the next event. The circumcision of Jesus, Anna and Simeon prophesy. சிமியோன் கொடுத்த தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் செய்ததையும் நாம் பார்க்கலாம். Now it's important, this event is important because it marks Jesus as a Jewish person. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? இதனால தான் இயேசு கிறிஸ்து யூத குலத்தை சார்ந்தவர் என்பது தெரிகிறது. Every Jewish boy was circumcised on the 8th day after he was born. ஒவ்வொரு யூத ஆண்மகனும் அவர் பிறக்கும் பொழுது 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். So Mary and Joseph would have been living in Bethlehem, and to travel to Jerusalem was only about 5 to 6 miles. மரியாளும் யோசேப்பும் இந்த பெத்லகேமில் இருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு 5-6 மைல்கள் அவர்கள் போக வேண்டும். Remember, Joseph was from Bethlehem, so he may have had a house or a land in Bethlehem. We're not sure. யோசேப்பு பெத்லகேமை சேர்ந்தவர் தான். அவருக்கு வீடு இருந்திருக்கலாம் அல்லது நிலங்கள் இருந்திருக்கலாம். Right? And so a month after he's born, the women, according to Leviticus, they had to go for a purification rite. லேவியராகமத்தின்படி பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த தாய் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். So 33 days after the circumcision, they would have gone back to the temple. விருத்த சேதனத்துக்கு பிறகு 33 நாட்கள் கழித்து அவர்கள் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். And there they meet Anna and Simeon, two old people. அங்கே அன்னாவையும் அங்கே சிமியோனையும் அவர்கள் பார்க்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள். And these people start prophesying. அவர்கள் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And then it says this prophecy was given to encourage Mary and Joseph. இந்த தீர்க்கதரிசனம் மரியாளையும் யோசேப்பையும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக. Because think about it, this story about Jesus' birth, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பின் செய்தி, nobody else knew it. வேற யாருக்கும் இது தெரியாது. When Gabriel came to visit Mary, nobody else was seeing it. காபிரியேல் மரியாளை சந்தித்த பொழுது வேற யாருமே அதை பார்க்கவில்லை. When the angel appeared in Joseph's dream, nobody else was seeing it. தூதன் யோசேப்புடைய கனவிலே வரும்போது அது யாருமே அதை பார்க்கவில்லை. So when these people were saying, no, this baby is from the Lord, ஆக இந்த மக்கள் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது people were not believing them. மக்கள் அதை குறித்து அவர்கள் ஒண்ணுமே நினைக்க போறது. They were not giving them a place to give birth to the child. அவர்கள் அந்த பிள்ளை பெறுகிறதற்கு இடம் கொடுக்க போகிறது இல்லை. Right? So that's why they end up in a stable, in a manger somewhere. அதனால தான் அவர்கள் அந்த மாட்டு தொழுவத்துல போய் அந்த பிள்ளையை கிடத்தினதை பார்க்கிறோம். So this prophecy was given to encourage Mary and Joseph. இந்த தீர்க்கதரிசனம் மரியாளையும் யோசேப்பையும் உற்சாகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. So now we come to the point number 7, the visit of the magi or the wise men. ஏழாவது விஷயம், இந்த சாஸ்திரிகள் வந்து சந்திக்கிறார்களே, அதை நாம் பார்க்கலாம். In every Christmas greeting card and every song, 3 wise guys on a camel, and they always end up in the manger. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் பாடல்லையோ அல்லது கிரீட்டிங்ஸ் கார்ட்லையோ நாம் பார்க்கலாம் 3 ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வந்தது போல அதில் சித்தரித்திருப்பார்கள். And they always come to the manger. அவர்கள் எப்பொழுதுமே அந்த மாட்டு தொழுவத்திற்கு வருவது போல காண்பித்திருப்பார்கள். But Matthew chapter 2 verse 11 it says when they had come to the house. ஆனால் மத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது என்று போட்டிருக்கும். It doesn't say how many people there were. அங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. So then they go to Herod and they talk to him and he was perplexed and he sends people into Bethlehem. அவர்கள் பிற்பாடு ஏரோதினிடத்தில் போகிறார்கள். அதை கேட்ட பிறகு அவர் ஜனங்களை பெத்லகேமுக்கு அனுப்புகிறார். Jesus would have been about 2 years, between 1 and 2 years old at this time. இயேசு கிறிஸ்துவுக்கு அது 1 லிருந்து 2 வயதுக்கு இடைப்பட்ட வயதாக இருந்திருக்கலாம். And they were still living in Bethlehem. அவர்கள் பெத்லகேமில் தான் இருக்கிறார்கள். So according to these stories we could kind of draw up a timeline as to Mary and Joseph's travel after Jesus was born. இந்த சம்பவங்களின்படி மரியாளும் யோசேப்பு அவர்கள் செய்த பிரயாணத்தின்படி அதை நாம் சொல்ல முடியும். The first trip they take is from Nazareth to go to Bethlehem. Jesus is born there. முதல் பிரயாணத்தில் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்க பிறக்கிறார். And then they take a trip from Bethlehem to Jerusalem for the circumcision. அவர்கள் பின்பாக பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு விருத்த சேதனம் செய்யும்படி போகிறார்கள். Then they may have returned to Nazareth more likely. பின்பு நாசரேத்திற்கு அவர்கள் வந்திருக்கலாம். And then a month later, 33 days later, they came back to Jerusalem for the purification rite. 33 நாட்கள் கழித்து எருசலேமுக்கு அந்த சுத்திகரிப்புக்காக அவர்கள் வருகிறார்கள். And they would have probably settled in Bethlehem. அவர்கள் பெத்லகேமிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். Why do we think that they settled in Bethlehem? ஏன் அவர்கள் பெத்லகேமிலே தங்கிவிட்டார்கள் என்று பார்க்கலாம். Because Bethlehem was a city of David where the Messiah was supposed to come from. ஏனென்றால் பெத்லகேம் தான் தாவீதுடைய நகரம், அங்கே தான் மேசியா வருவார். And so now the prophecy has also been confirmed saying this is the son of God. அதனால தான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது, இவர் தேவனுடைய குமாரன் என்பது. So they figured Mary and Joseph probably settled in Bethlehem. அதனால தான் மரியாளும் யோசேப்பும் அங்க பெத்லகேமிலே இருந்து விட்டார்கள். And so the wise men, the magi, they came to the house in Bethlehem. இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் வருகிறார்களே, அவர்கள் பெத்லகேமுக்கு தான் வருகிறார்கள். And so we know the story. The angel comes to the wise men and says, go a different way. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். தூதன் அந்த ஞானிகளிடத்தில் வந்து வேறு திசையாக போக சொல்கிறார். And at the same time, Herod gets angry when he realizes the magi have left, so he decides to kill all the babies 2 years and younger. அதே நேரத்தில் ஏரோது ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவன் மிகவும் கோபமடைகிறான். 1 லிருந்து 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொல்லுவதற்கு அவன் right, all the male children below the age of 2.
2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி அவன் கட்டளை கொடுக்கிறான். Right? And so we can understand that Jesus would have been at least 2 years old or 1 year old at least. ஆக நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு 1 வயது அல்லது 2 வயதுக்குள்ள இருந்திருக்கும். Remember I said everything that Jesus did even as a child was ordained by prophecy. இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருக்கும்போதே செய்த எல்லா காரியங்களையும் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதா இருந்தது. So Mary and Joseph take the baby and they'll flee to Egypt. மரியாளும் யோசேப்பும் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறார்கள். I don't know how they did that. எப்படி செய்தார்கள் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. We moved from another country to here and it was painful. நாங்கள் ஒரு தேசத்துல இருந்து இங்கே வந்த பொழுது அது அவ்வளவு எங்களுக்கு even to go on a vacation you pack so much and you leave. நாம ஒரு லீவுக்கு போகணும்னு சொன்னா கூட அது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. And these guys just had to pack up everything with a new child and they moved to a different country. அவங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள் பிள்ளையை கொண்டு என்று சொன்னால் அது மிகவும் கஷ்டம். But it was a prophecy fulfilled. ஆனால் அது ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. Hosea chapter 11:1 says, "Out of Egypt I will call my son." ஓசியா 11:1 இருக்கிறது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். And so Jesus came out of Egypt. ஆக இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வந்ததை பார்க்கிறோம். This was also symbolic of the Jewish children being rescued from Egypt in the Old Testament. இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிறதை குறித்து அந்த தீர்க்கதரிசனமாகவும் பார்க்கப்படுகிறது. And so then they come back to Bethlehem. அவர்கள் பெத்லெஹேமுக்கு திரும்பி வரும்பொழுது that's when Joseph gets another dream and says move to Nazareth. அங்கேதான் யோசேப்புக்கு இன்னொரு கனவு வருகிறது நாசரேத்துக்கு போங்கள் என்று சொல்லப்படுகிறது. Why? Because Herod was dead. ஏன் ஏரோது மரித்து விடுகிறான். But then his son Archelaus, அவனுடைய குமாரன் ஆர்கேலியஸ், he was reigning and he was also a bad guy. அவன் அரசாண்டு கொண்டிருந்தான் அவனும் ஒரு மோசமான ராஜாவாக இருந்தான். Let's look at that. Go to Matthew chapter 2 verse 22 and 23 please. But when he heard that Archelaus was reigning over Judea in place of his father Herod, he was afraid to go there. Then after being warned by God in a dream, he left for the regions of Galilee, so further north. And he came and lived in a city called Nazareth. This was to fulfill what was spoken through the prophets, he shall be called a Nazarene. ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Everything that Jesus did was fulfilled prophecy, was ordained by prophecy. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஒவ்வொரு காரியமும் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் அதன்படி நடக்கிறது. Isn't God amazing? இது விசேஷமாக இல்லையா? We just read these stories and we just like every Christmas or something we meditate on these stories and like yeah okay this happened. நாம் சும்மா இதை வாசித்து விட்டு ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் இதை நாம சும்மா அதை ஒரு சடங்கு போல செய்து விடுகிறோம். But everything that happened was according to a specific time and place and events. நடந்த ஒவ்வொரு விஷயம் சரியான காலத்தின்படி சரியான இடத்துல தீர்க்கதரிசனத்தின்படி நடந்தது. Amen. We don't know much what else happened after they settled in Nazareth. அவர்கள் நாசரேத்திலே வந்து தங்கி விடுகிறார்கள். அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பது நமக்கு அநேகம் தெரியாது. But the Bible does tell us that every year they would go to Jerusalem for the Passover feast. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வருடமும் அவர்கள் எருசலேமுக்கு அந்த பஸ்கா பண்டிகைக்கு போய் வருவார்கள். And then we see the thing was what would happen in the Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்றால் when a boy turned 13, ஒரு ஆண் மகன் 13 வயது நிரம்பும் பொழுது they would call him a son of the commandment. அவர்கள் அந்த கட்டளையின்படியான மகன் என்று சொல்லுவார்கள். And he would go through some training. He would sit under a rabbi and he would start learning. ஒரு ரபியின் இடத்தில் அவர் இருந்து அவர் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். So there would be a lot of rabbis in the temple. The temple was big, so there'd be a lot of rabbis and a lot of young boys. தேவாலயத்தில் अनेक ரபிமார்கள் இருப்பார்கள், अनेक வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள். And these rabbis would teach them from the Old Testament. இந்த ரபிமார்கள் இருக்கார்களே பழைய ஏற்பாட்டில இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். So Jesus was 12. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது நிரம்பியவராக இருக்கிறார். Possibly almost 13, so he was probably hanging out with that crowd. அவர் அந்த கூட்டத்திலே அந்த இளைஞர்கள் கூட்டத்திலே அவர் வந்திருப்பார். And so he's sitting there and these people are marveling at his knowledge of the Old Testament. இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாடு தெரிந்திருந்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். How come this little boy knows so much? எப்படி இந்த சிறுவனுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது என்று. He wrote the Old Testament. But they were surprised at how much he knew. அவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டை எழுதுகிறார். ஆனாலும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எப்படி இவ்வளவு ஞானம் இவருக்கு வந்தது. And Mary and Joseph lost track of Jesus. மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தவறவிட்டு விடுகிறார்கள். Can you imagine losing the Son of God? ஒரு தேவகுமாரனை அவர்கள் தொலைக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் யோசிக்க முடியுமா? We go with our kids to Sardas or somewhere where it's very crowded and we're constantly looking for our children. நாங்க எங்களுடைய குழந்தைகளை இந்த கூட்டமா இருக்கிற சாரதாஸ் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போகும்போது Can you relate to that? Your children they disappear. சில நேரம் மறைந்து போய்டுவாங்க. And this was the Son of God. இது தேவகுமாரன் நினைச்சு பாருங்க. Mary and Joseph lost him.
மரியாள் யோசேப்பு அவர்களை விட்டு விடுகிறார்கள். Right? And Mary would have said, Joseph, can you pray and ask God where he is? மரியாள் சொல்லியிருப்பார், யோசேப்பு இடத்துல நீங்க ஜெபித்து எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்கன்னு And சொல்லுது. Joseph might have said, it's not my son. யோசேப்பு சொல்லியிருப்பாரு, என்னுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. I don't think he did. சொல்லியிருக்க மாட்டார். Right? But then they found Jesus. He was sitting with the rabbis. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறார்கள். அவர் ரபிமார்களோட உட்கார்ந்து And what கொண்டிருக்கிறார். does Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்கள். He says, don't you know I should be in my father's house? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நான் இருக்க வேண்டாமா என்று சொல்கிறார். Don't you know that I need to be about my father's business? என்னுடைய தகப்பனுக்கு அடுத்த காரியங்களை நான் பார்க்க வேண்டாமா என்று சொல்கிறார். See, what we see here is that even at the young age of 12, என்ன பார்க்கிறோம், இந்த 12 வயது நிரம்பி இளம் வயதா இருந்தாலும் Jesus knew who he was. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் யார் என்பது அவர் அறிந்திருந்தார். Jesus knew where he came from. அவர் எங்கிருந்து வந்தார் என்பது அவருக்கு தெரியும். Right? And he knew that even at that point he was there on earth because the Father sent him. தகப்பன் தன்னை அனுப்பினபடியாலே அந்த நேரத்திலும் அவர் பூமியில இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். And also this was the first recorded words of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்து முதலாக பேசுகிற விஷயமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Right? Like when you have a child, you kind of remember the first words your daughter or your son speaks. உங்களுடைய பிள்ளைகள் சின்ன வயசுல பேசி இருக்கிற முதல் வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். This is the first words that Jesus spoke that is recorded. இதுதான் இயேசு கிறிஸ்து பேசிய முதல் வார்த்தையாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And his first line is, I'm here because I need to fulfill I have a mission to accomplish. அது முதல் வார்த்தை என்ன? நான் இங்கே ஏன் இருக்கிறேன்? பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். The message that we could take away from this story. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? Every single event that happened in Jesus' life இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் was a fulfillment of prophecy. அது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. You read that a lot in Matthew. மத்தேயுல அதை அதிகமாக வாசிக்கலாம். Because Matthew again was a Jew, he was writing to a Jewish crowd. என்றால் மத்தேயு யூதராக இருந்தால் யூதர்களுக்கு எழுதுகிறார். So those guys would have known the Old Testament. அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். So now he's connecting it. Remember that? That's what's happening. Remember that? That's what's happening. அதனால தான் அவர் இப்படி நடந்தது என்று அவர் நினைவு கூறுகிறார் ஒவ்வொரு சம்பவத்தையும். John was writing because he was connecting Jesus to God the Father. யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிதாவோடு அவர் சம்பந்தப்படுத்தி எழுதுகிறார். Because everything that John wrote was to bring glory to God, to do this for God, to do this for God. யோவான் எழுதும்போது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி இப்படி செய்தார், தேவனுக்காக இதை செய்தார் என்பது போல எழுதியிருப்பார். You know, like when Lazarus died, Jesus says you're going to see the glory of God. லாசரு மரித்த பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொல்கிறார். In chapter 1 we read, we have beheld the glory of God. முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம் அவர் தேவனுடைய மகிமையா இருந்தார். So that was John's perspective. அதுதான் யோவானுடைய நோக்கம். Mark was writing to establish the humanity of Christ. மார்க் எதை குறித்து எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனித தன்மையை குறித்து எழுதுகிறார். Jesus was sleeping. இயேசு கிறிஸ்து உறங்கினார். Jesus was hungry. அவர் பசியா இருந்தார். Jesus was crying. அவர் அழுதார். Luke writes it to a Gentile man, to a Gentile audience. லூக்கா அதை புறஜாதியாருக்காக எழுதுகிறார். See, all this to bring to point, இது எல்லாவற்றிலும் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன? Jesus came for the whole world. இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்காக இரட்சகராக வந்தார். Salvation was not just for the Jews. ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, it came for all of us Gentiles. இது எல்லாருக்காகவும் புறஜாதியார் எல்லாருக்காகவும் வந்தது. ஆமென். Jesus came for you, for me, for everybody. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் வந்திருக்கிறார். Even when Jesus was born, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது the Jewish shepherds, யூத மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே, they took the birth of Christ to the Jewish community. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை யூதர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். The Magi, இந்த ஞானிகள் இருக்கிறார்களே, they took the message of Jesus' birth to the Gentile community. புறஜாதியாருக்கு அவர்கள் அந்த செய்தியை எடுத்து செல்கிறார்கள். The gospel, the salvation that comes through Jesus is not just for one race. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறதே இது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, it's for everybody. இது எல்லாருக்கும். Amen. Amen. This kind of concludes our first look into the first section of Jesus' life. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்த ஒரு முதல் படிப்பினுடைய முடிவுதான் இது. Next week we're going to look at how and when he starts his public ministry and what happens with that. அடுத்த வாரம் நாம் எங்கே அவர் தன் முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், எப்படி செய்கிறார் பார்க்கலாம். Amen. Can we all stand up? We're going to pray.